வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பாஜக கூட்டணி. அவர் கருணாநிதியுடைய இவருக்கு அப்பா அப்படின்னு. அப்போ அது டைமில் தான் அந்த இதில் தான் நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒன்றும் செய்யலைன்றது இவர் ஒன்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி அவர் சொல்லவே இல்லையே. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி சுந்தரா ட்ராவல்ஸில் வரேன் நான் ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கு இல்லைன்னா நீ ஏதோ செஞ்சுருந்தா தானே சொல்கிறதுக்கு, என்னை ஒருமையில் பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்கிற ஸ்டாலின். மக்கள் ஓட்டை வாங்கிட்டு முதல்வர் தானாக வரல. அப்போ என்ன சொல்கிறேன் அதை பூரா செய்யணும். எல்லாம் ஆரம்பரம் ஒன்றும் செய்யலை, கடன் ஏற்றியாச்சு 5 லட்சம். அவர் சொல்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மக்களும் சொன்னார். இப்போ இல்லையா, அங்கங்கே போராட்டம் வருது. அப்போது அவங்க இதான் பெருசாக. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க மரியாதையாக போயிட்டுருங்க. இவங்க மாதிரி எது எடுத்தாலும் பிரச்சனை ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் பண்ணல. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும். அதுதானே அவர் சொல்கிறாரு. அதுக்கு நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லணும், பதில் சொல்ல மாட்டேன்னு அர்த்தம். அதுக்கு பதில் நீ அதில் போகிற அவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு. நான் சாதாரண நாள் இது மாதிரி தான் வரணும், நீங்கள்லாம் ஃப்ளைட்டில் போவா அது இது, உங்கள் அப்பா பணத்தை வச்சுட்டு போயிருக்காரு அதெல்லாம் சொல்கிறார் இல்லையா. ஸோ இப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 12 நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அதை கேட்க வக்கில்ல. அவர் எங்கேயோ நடிகை வீட்டுக்கு போனார், பழம் நடிகை ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த 12 நாளாக பண்ணாமல் கூட அதை குறிப்பிட்டிருக்காரு பாருங்க. அவருக்கு உரிமையாக போராடுறாங்க, சம்பளம் போக்குவரத்து அதுக்கெல்லாம் அதை கொடுக்க துப்பு இல்லை. அது என்னென்னா அது ஏதோ 2000 கோடியை ப்ரைவேட்டு கான்ட்ராக்ட் மாதிரி விட்டாங்க அப்படின்னு. அது இவங்களுக்கு நல்லபடியாக டேரெக்டாக பணம் கொடுத்துட்டு போகலாம். கான்ட்ராக்ட் விட்டால் அது கமிஷன் தான் கிடைக்கும். இவங்களுக்கு பழையபடி சம்பளம் என்ன, ஒரு பே இல்லை, ரொம்பலாம் பே வராது, ஏதோ பே வரும் அவ்வளோதான். அதுக்கு தான் கான்ட்ராக்டர் விட்டு அவன் இந்த பக்கம் தான் கொடுத்துட்டு அவன் அடிச்சுட்டு போயிட, இவங்க எடுக்கிறது இவங்க பழைய இன்னல் கடையில் எடுக்கிறாங்க. அதை ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்மளை குறிப்பிட்டார் ஒன்று. அப்புறம் இந்த ஸ்டாலின் இங்கே இந்த பீகாரில் ஒரு 65 லட்சம் பேர் வாக்காளர் இது பண்ணிட்டாங்க சொல்லி இது பண்ணாங்க இல்லையா. அது கோர்ட்டுகள் கேட்டிருக்கு. அது என்னென்னு சொல்ல போகிறாங்க. அது வேறு வெளி மாநிலம்லேருந்து இங்கே கூட பங்களாதேஷ்காரங்களாம் வந்திருக்காங்க. பங்களாதேஷ் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க பக்கத்தில். அங்கேருந்து அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி இருக்கும். டபுள் ஓட்டு இருக்கும், இறந்து போனது இப்படிலாம் இருக்கும். அதை வச்சு தான் இப்போ அந்த கதை தான் இப்போ சென்னையெல்லாம் உட்பட சந்தேகம் வருது உங்களுக்கு. அது இங்கே வருவாங்க. அதுக்கு தான் இவர் முன்னாடியே சொல்கிறாரான்னு தெரில. இப்போ ராகுல் காந்தி சமுதாயத்துக்கு கைதாகிருக்காங்க ஏதோ ஒரு இடத்த பற்றி பேசி ஃபேக்கு இது அப்படி இப்படின்னு. அப்போது அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாரு அண்ணாமலை. மகாதேவரம் போன்ற தொகுதியெல்லாம் 2008 முதல் தொடர்ச்சியாக 1 முறை 2 முறை 4 முறை தோல்வி காங்கிரஸுக்கு. தினம் பொய்களை சொல்லி பின்ன ஒவ்வொருவரும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மன்னிப்பு கேட்டு சிறிது வெக்கமின்றி சுற்றி திரிவது ராகுல் காந்தி வழக்கம். பொய்களின் மீது அடித்தளம் கட்டப்பட்ட ஒரு கட்சியின் தலைவரான அவரை பாதுகாக்க யார் வருகிறார்கள்? கொடிய கூட்டு திமிர் பிடித்த லஞ்சம் என்ற பிரமற்ற திருமகன் சூத்திரம் மற்றும் முழு பிரச்சாரத்தின் போது வாக்காளர் கால்நடை போல் மேய்த்து திருமங்கல ஃபார்முலா இதே டிஎம்கே தான் கொண்டாங்க. கருணாநிதிக்கு பணத்தை கொடுத்து அப்புறம் இப்போ செந்தில் பாலாஜி அந்த இடைத்தேர்தலில் ஆடு மாடு போய் அடைச்சி வச்சு அதுக்கு உதயநிதியோட படத்தை கொடுமையாக போட்டு பண்ணாங்கன்னு சொன்னார் இல்லையா. அதான் இறுதியில் வெள்ளி கொலுசு அது மாதிரிலாம் கொடுத்து ப்ரெஷர் குக்கர் விலைக்கு வாங்கி கட்சியான திமுக இப்போ ஜனநாயக சொற்பொழிவை வழங்கி வருகிறது என்பது முரண்பாடாக இல்லை. அதான் முன்னு பின் முரணு. அப்போ இங்கேயும் வாக்காளர் நீக்கிறான் அது அவங்களோட டிசிஷன், இது கட்சிகள் கொண்டு கிடையாது. அப்போது இங்கேயும் சொல்ல முடியாது. அது என்ன ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு வந்தாலும் வரலாம் இருக்குது. இப்போ பணத்தை கொடுத்துடலான்னா பணம் கொடுக்க முடியாது. போகிற இப்போத்துலேருந்து கண்காணிக்க வச்சுருவாங்க. பணம் போய் சேர்ந்துருக்குன்றாங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்போது இப்போவே சொல்லியிருப்பாங்க எல்லா 2 கட்சியிலும் கண்ணும் கருத்துமாக பார்க்குறப்ப. அதனால தான் இந்த ஓடிபி வாங்க போனது ஓடிபி ஆகினாலும் லேடிஸுக்கும் பிரச்சனை இல்லை. ஓடிபியாக பணத்தை போட்டால் என்ன பண்ணுறது? அப்புறம் நம்பரை வாங்கிட்டு லேடிஸ் அட்டகாசம் பண்ணுவோம். அதனால தான் இப்போ கோர்ட்டுக்கு அதை ஆப் அடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்சி லட்சணம்
ஆனால் பேசுகிறது மட்டும் நாங்கள்லாம் செஞ்சுட்டு கொங்கு பேட்லாம் நல்லா சூப்பராக செஞ்சுருக்கோன்றார் முதல்வர். வந்து என்னத்தை செஞ்சுருக்காரு? அவர் சவுண்டாக பேசுகிறாரு. அவர் நியாயமாக ஒரு நடுத்தரமாக இருந்து பார்த்தாலே பழனிசாமி வந்து 4 வருஷம் இருந்ததுக்கும் இப்போ இவர் இருந்ததுக்கும் சீர்தூக்கி பார்த்தாலே தெரியும். ஒரு சாதாரண நபருக்கு இதில் இவர் என்னங்கிறாரு, அது சவுண்டாக பேசுகிறாரு, அவர் தான் மறைக்க என்ன ஒரு லாஜிக்கே இல்லை. ட்ராவல்ஸுங்கிறாரு, நான் பேச மாட்டேன் அவர் சொல்லட்டோன்னா, அவர் சொன்னால் தானே தெரியும் எதிர்கட்சி வைக்கிறான் குற்றம் ஒன்றும் செய்யலைன்னு. அப்போ ஒன்றும் செய்யலைன்ற உறுதினா அப்போ என்ன செஞ்சேன்னு சொல்லணும்ல, ஒன்றும் இல்லை. இவர் ஜனநாயகம் பற்றி பேசுகிறாரு, இந்த மாதிரி இருக்குது, இப்படி அடைச்சி பணம் கொடுத்துலாம் ஜெயிச்சாங்க அப்படின்றத குறிப்பிட்றாரு. உண்மை தானே? எதுக்கு அடைச்சி வைக்கணும்? திருமங்கலம் மாதிரி ஈரோடு பட்டியல் அடைச்சி வச்சவன். ஸோ இதெல்லாம் சாத்தா வேதனை ஊதுற கதை தான். மக்கள் தான் விழிப்புணர்வு. நன்றி.